என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காங்கிரஸ் 4 மாநிலங்கள்ல தான் ஆட்சியில இருக்குது. அது கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், கேரளம். இதுல கர்நாடகாவில் நான் தான் முதல்வர்னு முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல்வர் பதவிக்கான குஸ்தி முடிவுக்கு வந்திருக்குது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கர்நாடகாவில் 2023 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. முதல்வர் பதவியை பிடிக்க சித்தராமையா, டி.கே. சிவகுமாருக்கு இடையில கடுமையான போட்டி நிலவுச்சு. 2 பேர்கிட்டையும் தலைமை பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துச்சு. அதன் பிறகு சித்தராமையா முதல்வராகவும் டி.கே. சிவகுமார் துணை முதல்வராகவும் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ முதல் 2.5 வருஷம் சித்தராமையா முதல்வராகவும், அடுத்த 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார் முதல்வராகவும் பதவியை பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு ரகசியமான ஒப்பந்தம் போடப்பட்டதா தகவல்கள் பரவுச்சு. ஆனா காங்கிரஸ் மேலிடம் இதை வெளிப்படையாவே ஒருபோதும் அறிவிக்கவே கிடையாது. இந்த சூழல்ல சித்தராமையாவுடைய 2.5 ஆண்டு காலம் நவம்பர்ல முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து ரகசிய ஒப்பந்தத்தை மதிச்சு டி.கே. சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை வழங்கணும் அப்படின்னு அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் எல்லாருமே கோரிக்கையை விட்டுட்டு வந்தாங்க. அவங்கள தினேஷ் கலிகவுடா, ரவி கனிகா, குப்பி வாசு உள்ளிட்ட சில எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சதா தகவல்கள் வெளியாச்சு. இதனால கர்நாடக காங்கிரஸ்ல மிகப்பெரிய பரபரப்பு கிளம்புச்சு. அப்போ அவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததற்கு கடுமையா உழைத்த டி.கே. சிவகுமாருக்கு ரகசிய ஒப்பந்தத்தின்படி முதலமைச்சர் பதவியை வழங்கணும், இப்போதைய முதல்வர் பதவி குழப்பத்துக்கு கட்சி தலைமை விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சதா தகவல்கள் வெளியாச்சு. இதுக்கிடையில ராம்நகராவுடைய எம்எல்ஏவும் டி.கே. சிவகுமாருடைய தீவிரமான ஆதரவாளருமான இக்பால் ஹுசைன், நான் எப்பவுமே அந்த அறிக்கைக்கு 200% உறுதியாக இருக்கிறேன், விரைவில் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆவார், எல்லாருமே காங்கிரஸ் மேலிடத்துடைய முடிவுக்கு கட்டுப்படுவோம், ஆனா சிவகுமார் முதலமைச்சராக வரது நிச்சயம், அவர் கட்சிக்கு மகத்தான பங்களிப்பை செஞ்சிருக்கிறாரு, 2028 கட்சியை மறுபடியும் ஆட்சியில் அமர்த்த சிவகுமார் தலைமைக்கு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்து சித்தராமையா தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்தாரு. அதே நேரத்துல இந்த விவகாரம் பற்றி டி.கே.எஸ் சொல்லும்போது, நான் என்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை டெல்லிக்கு அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு நான் கேட்க போறது கிடையாது, அமைச்சரவை மாற்றத்துல அவங்களுக்கு அமைச்சர் பதவி தேவைப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களுடைய வெளிப்படையான முயற்சிக்கும் தனக்கும் நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னு அவரு காட்டிக்கிட்டாரு. அதோட எனக்கு முதல்வர் பதவி தொடர்பா பதவியுடைய முதல் நாள்லயே ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுச்சு. இது நான் மற்றும் சித்தராமையாவுக்கு இடையிலான ஒப்பந்தம் கிடையாது, 5-6 கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையிலான ஒரு ரகசியமான ஒப்பந்தம் தான் அது. அந்த ஒப்பந்தம் பற்றி பொது வெளியில பேச நான் விரும்பல, அது ரொம்பவும் ரகசியமானது, காங்கிரஸ் கட்சியுடைய நலனுக்காகவும் இந்த அரசு வலுவா இருக்கிறதுக்காகவும் எனக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழியை ஏற்று நான் துணை முதல்வரா பதவி ஏற்றேன். இப்ப கூட இந்த விவகாரம் பற்றி பொது வெளியில பேசி நான் மேலும் சர்ச்சையை உருவாக்க விரும்பல, என்கிட்டையும் சித்தராமையா கிட்டையும் தலைமை பேசி இருக்கு, கட்சி தலைமை எடுத்த முடிவு குறித்து எனக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ அந்த முடிவை அவங்க தான் செயல்படுத்தணும், நாங்க எல்லாருமே கட்சியுடைய ஒழுங்கை கடைபிடிக்கிறவங்க, டெல்லி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன், பொறுத்திருந்து பாருங்க, டெல்லி தலைமையோட முடிவை எல்லாருமே ஏற்றுக்குவோம், காத்திருங்க, நீங்க எல்லாத்தையும் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ரகசிய ஒப்பந்தம் பற்றி வெளிப்படையா போட்டு உடைச்சார். இது பற்றி முதல்வர் சித்தராமையா முதல்வர் பதவிக்காலம் குறித்து எந்த ரகசிய ஒப்பந்தமும் செய்யப்படல, நான் 5 ஆண்டுகள் முழுமையா முதலமைச்சரா இருப்பேன், அதுல என்ன சந்தேகம், எங்களுடைய ஆட்சி எந்த பதவிக்கால பகிர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் செயல்படல, கட்சி தலைமை எடுத்த முடிவின்படி நான் முதல்வரா இருக்கிறேன், டி.கே. சிவகுமார் கூறக்கூடிய அந்த ரகசிய ஒப்பந்தம் பற்றி எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்றார் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, அப்படி எந்த ரகசிய ஒப்பந்தமும் இருக்கிறத நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்.
இதனால டிகேஎஸ் ஆதரவாளர்கள் கொதி நிலையுடைய உச்சத்துக்கே போனாங்க. இதுக்கு அடுத்து டெல்லி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு சித்தராமையா முதல்வர் பதவி குழப்பத்துக்கு காங்கிரஸ் மேலிடம் முற்றுப்புள்ளி வைக்கணும், மேலிடத்துடைய முடிவுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே நேரத்துல அமைச்சரவையை மாற்றி அமைக்க சித்தராமையா முயற்சித்து வந்தாரு. அதாவது தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக நியமிச்சு தன்னுடைய அரசியல் பலத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் கட்சிக்குள்ள தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தவும் முயற்சி பண்ணாரு. புதுசா அமைச்சர்கள் பதவியேற்றா உடனே முதல்வரை மாற்றுவது கட்சி மேலிடத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறதா சொல்லப்படுது. குறிப்பா காமராஜ் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல சில மூத்த அமைச்சர்களை நீக்கிட்டு அவங்களுக்கு கட்சி பணிகளை ஒதுக்கவும் அதுக்கு பதிலா 10-12 புதிய முகங்களை அமைச்சரவையில சேர்க்கக்கூடிய சித்தராமையா திட்டமிட்டு இருந்தார். இதுக்கு டெல்லி தலைமை கிட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றதிலிருந்து பல எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில இடம் பிடிக்க தீவிரமா லாபி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்தின் மூலமா ரொம்ப காலமா அமைச்சரவை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுடைய கோரிக்கையை சமாதானப்படுத்த முடியும். சில அமைச்சர்களுடைய செயல்பாடு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதால அரசுடைய நிர்வாகத்திறனை மேம்படுத்துறதுக்கும் 2028 சட்டமன்ற தேர்தலை மனசுல கொண்டும் திறமையற்றவர்களை நீக்கிட்டு புதியவங்களை நியமிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சித்தராமையா காரணம் சொல்வதா சொல்லப்பட்டது. சித்தராமையாவுடைய கணக்கு டெல்லிக்கு தெரியும் அப்படிங்கறதால அவங்க இது குறித்து எந்த முடிவுமே எடுக்கல. இது பற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடகாவில் இப்ப நிலவக்கூடிய அதிகார போராட்டம் பற்றி பொதுவெளியில விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விவகாரம் பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் அவங்க அதை கட்சி தலைமை கிட்ட தான் தெரிவிக்கணும். கடைசியில இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க கட்சி மேலிடம்தான் முடிவெடுக்கணும். நாங்க இந்த சிக்கலை தீர்ப்போம், நானும் சோனியா மற்றும் ராகுலும் இணைந்து இதை சரி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. இதோடைய பின்னணி பற்றி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் டிசம்பர் 1 பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குது, அதுக்குள்ள இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும், அடுத்த 48 மணி நேரத்துல கார்கே ராகுல் சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கு, அதுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும், அதன் பிறகு சித்தராமையாவும் டிகேஎஸும் டெல்லிக்கு வரவழைக்கப்படுவாங்க. இப்போதைய நிலவரப்படி டிகே சிவகுமாரை சமாதானப்படுத்துறதுக்கு தான் டெல்லி தலைமை முயற்சி செஞ்சது. ஏன்னா சித்தராமையா கிட்ட இருந்து முதல்வர் பதவி பறிக்கப்பட்டா அவரு பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்கக்கூடும் அப்படின்னு தலைமை பயந்தது. இவங்க 2 பேருமே சமாதானம் அடையல அப்படின்னா உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வர் ராவை முதல்வராக்கலாம் அப்படின்னு சில தலைவர்கள் ஆலோசனை சொன்னாங்க. அவரும் தலைவர் பதவிக்கான ரேஸ்ல இருக்கிறாரு. இத நான் எப்பவுமே முதல்வர் பதவிக்கான போட்டியில தான் நினைக்கிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நான் ஒருபோதும் போட்டியிலிருந்து விலகினது கிடையாது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரா உறுதிப்படுத்தினாரு. ஆனா இத டெல்லி தலைமை விரும்பல. இப்படிலாம் நடந்துட்டு வந்துச்சு, இப்போ அது தலைகீழா மாறி இருக்கு. இந்த நிலையில கடந்த ஒரு வாரத்துல டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்துல கர்நாடக முதல்வர் யார் அப்படிங்கிற தொடர் சந்திப்புகளும் கூட்டங்களும் நடந்துட்டே இருந்துச்சு. அதோடைய முடிவுல சித்தராமையா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவார் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. அதன்படி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறதா சித்தராமையா அறிவிச்சிருக்கிறாரு இன்னைக்கு. இதையடுத்து மே 29 டிகே சிவகுமார் முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கு ராஜ்யசபா சீட்டும் அவருடைய மகனுக்கு மாநிலத்துல அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு வருது. எப்படியோ கர்நாடகாவில் காங்கிரஸ் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. 2028 வரை காங்கிரஸ் ஆட்சிதான் இனி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.